இந்த நாள் ரொம்ப இனிதாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோமோ அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. Happy birthday, Sujay. மார்னிங் வந்து அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருந்தான். அவனுக்கு ரொம்ப அவனை வச்சு எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஸ்டில் நாங்கள் உனக்கு தான் பர்த்டே சாப்பிடும் போது தான் உனக்கு நம்ம பர்த்டே தானா, ஓகே ஓகே அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்தாப்புல. ஸோ சுஜய் சுராஜ்க்கு கேக் சாப்பிட வச்சாப்புல. அவனும் வந்து ஓகே இன்னைக்கு ஏதோ அண்ணனுக்கு பர்த்டே போலக்கு ஸ்பெஷல் போல் அப்படின்ற ஒரு மஸ்து குஷியில் இருந்துட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த கேக்கை பார்க்குறது, அண்ணாவை போய் பார்க்குறது, அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனை வெறுப்பேற்றாமல் இருந்தான். இல்லைனா அவனை சும்மா போய் அடிச்சுட்டு அவனை சீண்டிகிட்டே இருப்பான் இவன் சின்னவன். ஸோ இந்த டே வந்து ஸ்பெஷலாக போகுது, என்னமோ பண்ணுறாங்க, ஆக மொத்தம் நம்மளுக்கு கேக் தராங்க அப்படின்றத சின்னவனும் ரியலைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் குட்டியாக 2 பேருமே டான்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம், போட்டாங்க. அவங்க ஒரு ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தோம். பட் ஸ்டில் பெரியவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப நேரமாக டிஸ்டர்ப் ஆன மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே அவனை கடுப்பேற்ற வேண்டாம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அவனை வெளியே கூட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டேவை அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம்னா, ஸோ அவனுடைய பர்த்டே சந்தர்ப்பமாக நாங்கள் 1 டே ஃபுல்லாக நாங்கள் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப பக்காவாக இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணோம். வீடியோஸில் மேக்ஸிமம் தெலுங்கு இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ இவங்க பேசுகிறது எல்லாமே நான் ஒரே லாங்குவேஜ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் தெலுங்கு கண்டிப்பாக இருக்கும். சுஜய் எப்பவுமே வந்து அவனுடைய விளையாட்டு அவனுடைய இதிலே இருந்ததுனால நாங்கள் 2 பேருமே என்ன யோசிச்சோன்னா, அவன் பர்த்டே அன்றைக்கி ஃபுல் டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற பிளானில் வந்து பக்காவாக இருந்ததுனால இதே மாதிரி இவனுங்களை 2 பேரையுமே கூப்பிட்டு வெளியே போயிட்டோம். நம்ம சொல்கிறதெல்லாம் இவர் திரும்பி சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இவர் வந்து ஃபுல்லாக தெலுங்கு பேசிகிட்டு இருப்பாப்புல. சுஜய் வந்து இவன் பேசும்போது இவன் கொடுக்குற சவுண்ட்ஸ்க்கு அவன் இப்போ லைட்டாக அம்மிங் பண்ணுறது, இவன் நிறைய நேரம் தாத்தா சொல்லிட்டு இருந்தானா அவனும் தாத்தா சொல்ல ஆரம்பிப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சுஜய் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காப்புல. பட் என்னென்னா இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடிலாம் சுஜய் வந்து சுராஜை அடிக்கிறது இந்த சென்ஸ் அவன் படுத்துட்டு இருந்தான் அவன் மேலே போய் படுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. பட் இப்போ என்னென்னா வந்து ஓகே தம்பி அடிக்கக்கூடாது, அவன் அழுதானா அம்மா வரும் நம்மளை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியுது. லைக் எப்படின்னா டிஸ்கம்ஃபர்ட்டு, நம்மளை திட்டினா நம்மளுக்கு பிடிக்காது, அதனால் நம்ம அந்த வேலையை பண்ணால் திட்ட போகிறாங்க, எதுக்கு திட்டணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் அவனுக்குள்ள இருக்கும். ஸோ சார் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாப்புல. அவங்க அப்பா வந்து இந்த பார்க்லேயே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போயிருந்தாப்புல. அந்த பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கொண்டு வர போயிருக்காப்புல. அது வரைக்கும் இவங்க விளையாடிட்டே இருந்தாங்க. இவர் செமையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே நம்மளை காலங்காத்தாலே வந்து நம்மளை என்னமோ ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாப்புல. இன்னும் சுராஜும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருக்கும். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால சரி நானே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே 2 பேருக்குமே வந்து சாப்பாடு விட ஆரம்பிச்சிட்டாரு. இவரும் வந்து அண்ணனை பார்த்துட்டு மேலெல்லாம் ஏறுறதை பார்த்துட்டு இவரும் ஏறணுன்னாரு. பட் பயம் இருக்கும் இல்லையா, ஸோ சேஃபாக வந்து அந்த விளையாட்டை வந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாப்புல. அதுக்கேற்ற மாதிரி அவரும் இவரை மாதிரியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பெரியவன் வந்து இவன் இங்கே விளையாடினா அவன் விளையாடுற இடத்துக்கு போயிடுவார். அவன் அங்கே போன உடனே இவன் ஐயோ நம்ம ஊஞ்சலாம் பிடிச்சிட்டானா அது எப்படி பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சலை சேஸ் பண்ண ஓடினாப்புல. இவங்க அப்பா வந்து அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்துட்டு இருந்தாப்புல. இவர் இதுக்கு மேலே இவர் ஸ்டெப்ஸ் ஏறுறது இது ஏறுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் விளையாடிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. சுஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவன் கூட இருக்கணும். நம்ம ஃபுல்லாக அந்த ஒரு டைமை விடாமல் நம்ம அவங்க கூட இருந்தோன்னா வந்து
ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஃபுல் டேவும் அவன் கூடயே ஏன்னா நம்மளால முடியாது இல்லையா, வீட்டு வேலை பார்க்கணும், சுராஜ் பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால என்னால் அது கரெக்டாக பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ பட் அவன் பர்த்டேக்கே அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக பிளான்டாக பண்ணணும், அவனை கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருந்தோம். சுராஜ்க்கு வந்து நல்லபடியாக புரிஞ்சிடுச்சு, நம்ம அண்ணனுக்கு இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் பர்த்டே தான் அப்படின்னு சொல்ல தெரியலனாலும் அவனோட ஸ்பெஷல் அப்படின்றத அவனால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா வந்து அவன் அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான். அவங்க அண்ணாக்கு எப்போ பார்த்தாலும் முடிய பிடிச்சி இழுத்துட்டு அவனை ரொம்ப கோவப்படுத்தும் ஒரு டைமில். பட் அந்த டே மட்டும் பக்காவாக அவனுக்கு ஃபுல் ஃபேவர்டாகவே நடந்துக்கிட்டாப்புல. ஸோ இவங்க 2 பேருமே இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த சுஜய் வந்து சுராஜ் என்ன பண்ணுறான்றதை நோட் பண்ணுவான். அட் த சேம் டைம் அவனும் வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவான். அவன் எப்போ தான் அந்த ஊஞ்சல்லேருந்து வெளியில் வருவான்னு யோசித்து பார்த்துட்டே தான் இருப்பான். இவன் இவ்வளோ நேரம் அம்மா தாத்தாலாம் சொல்லிட்டு இருந்தான் சுராஜ். ஸோ அது சொன்னதுனால இவரும் வந்து அதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணார், கொஞ்சம் நேரம் ஹம் பண்ணார், கொஞ்சம் ரிப்பீட் பண்ணார். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. 2 பேரும் இருக்கிறதுனால என்னென்னா வந்து இவன் டைம் வந்து ஃபுல்லாக ஆக்கியபைடுன்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் என்ன யோசிச்சு வச்சுருந்தோம்னா, நம்ம வந்து அந்த டேவை வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் ஸோ டைம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருந்தார் எங்கள் வீட்டுக்காரும். ஸோ அந்த பார்க் நாங்கள் நியர்பை தான் ஒரு பார்க்கு போயிருந்தோம். அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் பசங்க வச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருந்த ஒரு ஜீப்ரா இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி. அந்த ஜீப்ரா வச்சு பாரு, ஜீப்ரா இதை பாரு, தம்பி ஏறான் பாரு, நீ ஏறு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அங்கே உள்ளே இருக்க ப்ளே திங்ஸு விளையாடிட்டு இருந்தாங்க, ஊஞ்சலில் ஏறுறது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் மேலே ஏறினோடனே சின்னவனு நானும் மேலே ஏறணுன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருப்பான். சின்னவர் அப்படியே அண்ணாவை காப்பி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பார். பெரியவர் வந்து அவர் விளையாட்டை விளையாடிடணும், அதே சமயத்தில் சின்னவன்கிட்ட வம்புக்கும் போயிட்டு இருப்பாப்புல. வம்பு இழுக்கிறதுல பெரியவன் ரொம்ப ஸ்மார்ட்டு. இப்போ சின்னவன் வந்து அவனா கீழே விழுந்தா கூட அண்ணாதாம்மா அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாப்புல. ஸோ 2 பேருமே வச்சு 2 பேருமே சேர்ந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம டைம் தான் அவங்களுக்கு தேவை. நம்ம எங்கே வேணால் என்ன வேணால் வாங்கி கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த மானிட்டரி டேர்ம்ஸில் யோசிப்போம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட டைம் மட்டும்தான் தேவை. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஃபுல்லாக அவங்கள ஆக்கியபை பண்ணி வைக்கணுன்னா நம்ம அந்த டேயில் எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது. லைக் நார்மலாக இப்போது இந்த பர்த்டே வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரையும் கூப்பிடணும், செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லாரும் முன்னாடியும் பலூன்ஸ் வெடிக்கணும் அப்படிலாம் யோசிப்போம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸாவோ ஒரு மார்க்கபிள் டேவாவோ மாறும்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ அது என்னமோ அந்த டே ஃபுல்லாக நம்ம பசங்க லைக் த லவ்ட் ஒன்ஸ் வித் தெம் அப்படின்றவங்க கூட வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், விஜயவாடான்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல இருக்க ஒரு ராகயா பார்க் இது ஃபுல்லாக ப்ளே ஏரியாஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஒரு ஹைலாண்டுக்கு போகலான்னு தான் பிளான் வச்சுருந்தோம். டிக்கெட் ஆல்ரெடி எப்பயோ புக் பண்ணி வச்சது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ஒரு ஃப்ளட்டு வந்துருந்துச்சு விஜயவாடாவில். அந்த ஃப்ளட்டுனால அந்த ஹைலாண்ட் வந்து இதாகிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எங்களால் வந்து எங்கள் பிளானை ப்ராப்பராக ஃபுல் ஃப்ளெஷ் பண்ண முடியாமல் போச்சு. பட் ஸ்டில் என்னெல்லாம் வேறு என்னென்ன ஏரியாஸ் அங்கெல்லாம் சுற்றி இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுட்டு ஸோ அதை நாங்கள் அந்த டேவை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபுல்லாக பசங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அந்த பிளேஸில் வந்து சுராஜ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணப்புல நடந்து வர்றது. சுஜய் கூட ரொம்ப நல்ல பிள்ளையாக ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். ஆனால் ஏர்லி மார்னிங்லேருந்தே நாங்கள் அவன் கூடயே இருந்துகிட்டு இருந்தோம். லைக் நாங்கள் வேறு எந்த வேலையும் வச்சுக்கல, அவனை பார்த்துக்கிறது தான் வந்து மெயின் கோலாக வச்சுருந்தோம் அந்த ஃபுல்லாகவே. அதனால் அவனும் வந்து எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாப்புல. அவன் ஒருவேளை அங்கே டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான்னா இமீடியட்டாக நாங்கள் இடத்த சேஞ்ச் பண்ணுற பிளான் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பைக் நாங்கள் ஒருத்தங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்.
ஸோ அந்த டேக்கு நாங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிப்போன்ற மாதிரி பிளானில் வச்சுருந்தோம். ஸோ அவர் நல்லா பயங்கரமாக விளையாடுறது, தண்ணி வந்து அவரே எடுத்து குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து இருந்தார். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே அம்பேத்கர் ஸ்டாச்சு ஒரு அங்கே இருக்கும், ரொம்ப பெரிய பிளேஸில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வைஎஸ்ஆர் ஜெகன் மோகன் ரெட்டி இருக்கிற டைமில் அதை பண்ணியிருந்தார், எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருந்தாரு. எக்ஸ்ட்ரீம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டேவை நாங்கள் அங்கே போய் முடித்தோம் கம்ப்ளீட்டாக. டாக்டர் அம்பேத்கர் மாதிரி என் பிள்ளையும் ஒரு நல்ல ரிமார்க்கபிள் பிளேஸில் ஐடென்டிஃபை ஆகணும், சொசைட்டிக்கும் சரி சரௌண்டிங் பீப்புளும் அப்படின்ற ஒரு விஷயோட முடித்தோம் அந்த நாளை கம்ப்ளீட்டாக. ஸோ நாங்கள் 6 o'clock ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் திரும்ப ரிட்டன் போக. சுஜய் மாத்திரம் கம்ப்ளீட்டாக படுத்துட்டான். அவ்வளோதான், போதுன்றா சாமின்ற அளவுக்கு ஒரு டவல் போட்டு அவனை அந்த இதில் அப்படியே தூங்க வச்சுட்டேன். சுராஜ் மாத்திரம் இன்னமும் எந்துவாக வந்துட்டு இருந்தான். இன்னும் அவன் விளையாடிட்டு அவன் கூட சிட் சாட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம எப்படியும் எல்லா நாளுமே அவங்களுக்காக தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். பட் அந்த டேயில் அவங்களுக்காக அவங்களோடவே நம்ம இருந்தோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய ஃபீலிங். ஸோ அதை தான் நான் வந்து பண்ணேன். நாங்கள் நடுவில் வந்து பிவிபி ஸ்கொயர் மால் அப்படின்ற இடத்துக்கும் போயிருந்தோம். அங்கேவும் ஃபுல் சேட் தான், ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம், பட் எக்ஸசிவ் ஸ்வீட் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட் அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணலை. நார்மலாக எதுவாக இருந்தாலும் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் மால் ஃபுல்லாக. ஸோ அப்படி அந்த டே ஃபுல்லாக நல்லபடியாக முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி